சென்னையின் பரபரப்பான நகரத்தில் ஆயிரக்கணக்கான கணினிகளின் வெளிச்சத்தில் கார்த்திக் என்ற ஒரு இளைஞனின் வாழ்க்கையும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு மென்பொருள் பொறியாளராக அவனது விரல் நுனியில் தொழில்நுட்பம் நடனமாடியது. பார்ப்பவர்களுக்கு அவன் ஒரு வெற்றிகரமான இளைஞன். ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு பின்னால் பேராசை என்ற இருண்ட நிழல் அவன் மீது படிந்திருந்தது. பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கங்களும், கிரிப்டோ கரன்சியின் மாய உலகமும், சூதாட்டத்தின் கன நேர சிலிர்ப்பும் கார்த்திக்கை ஒரு தீராத மோகத்தில் தள்ளின. அவனது சம்பளம் அந்த ஆசைகளுக்கு போதுமானதாக இல்லை. குறுக்கு வழியில் கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற வெறி அவன் மனதில் தீயாக பரவியது. தனது அறிவையை ஆயுதமாக்க முடிவு செய்தான். கார்த்திக் ஒரு பிரபல வங்கியின் இணையதளத்தைப் போலவே அச்சு அசலாக ஒரு போலி பிஷிங் இணையதளத்தை உருவாக்கினான். அந்த வங்கியின் உண்மையான வாடிக்கையாளர்களுக்கு அது போலியானது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த டிஜிட்டல் வலையில் அப்பாவி மக்கள் ஒருவர் பின் ஒருவராக சிக்கினர். தங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ தளம் என்று முழுமையாக நம்பி தங்களின் பெயர், யூசர் நேம், பாஸ்வேர்ட் போன்ற அத்தனை ரகசியங்களையும் அதில் பதிவிட்டனர். ஒவ்வொரு முறையும் ஒருவர் தன் விவரங்களை பதிவிடும் போதும் கார்த்திக்கின் கணினியில் ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது. அது அவனது பேராசைக்கு கிடைத்த வெற்றியாக ஒலித்தது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளின் சாவிகள் இப்போது கார்த்திக்கின் கையில். ஒரே இரவில் அவன் அந்த கணக்குகளில் இருந்து 1,60,00,000 ரூபாயை சுத்தமாக துடைத்தெடுத்தான். திருடிய பணம் தன் கணக்கில் இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அந்த பணத்தை உடனடியாக கிரிப்டோ கரன்சியாக மாற்றினான். இணையத்தின் இருண்ட பக்கமான டார்க் வெப் வழியாக அதன் தடயங்களை அழித்து தான் ஒரு புத்திசாலி திருடன் என்று மனதுக்குள் சிரித்துக் கொண்டான். நாட்கள் நகர்ந்தன. யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் தனது வங்கிக் கணக்கை சரிபார்த்த ஒரு வாடிக்கையாளர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன் கணக்கிலிருந்து 4,80,000 ரூபாய் காணாமல் போயிருந்தது. பதறிப்போன அவர் உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளித்தார். களத்தில் இறங்கியது காவல்துறை. இது ஒரு சாதாரண திருட்டு அல்ல, ஒரு தொழில்நுட்ப வல்லுநரின் வேலை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அவர்கள் குற்றவாளி விட்டுச் சென்ற கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் தடயங்களை தேடத் தொடங்கினர். ஐபி அட்ரஸ், டிவைஸ் பிங்கர் பிரிண்ட், பண பரிவர்த்தனை பதிவுகள் என ஒவ்வொரு தடயமாக அவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். அந்த டிஜிட்டல் வலை பின்னப்பட்ட இடம் எது என்பதை கண்டுபிடித்தனர். முடிவில் அந்த வலைக்கு சொந்தக்காரன் கார்த்திக் தான் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. தன் தொழில்நுட்ப அறிவின் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்த கார்த்திக் காவல்துறையின் தொழில்நுட்ப புலனாய்வின் முன் தோற்றுப்போனான். அவன் கைது செய்யப்பட்டான். சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. கார்த்திக்கின் அத்தனை தந்திரங்களும் தோலுரித்து காட்டப்பட்டன. 2023ஆம் ஆண்டு அவனது குற்றங்களுக்காக நீதிமன்றம் அவனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தொழில்நுட்பம் ஒரு கத்தி போன்றது. அதை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம், கார்த்திகை போல அழிவுக்கும் பயன்படுத்தலாம்.